இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது. ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம். இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள். வெல்கம் டு சித்திரம் டிராயிங் ஸ்டுடியோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளம்பழம் எப்படி வாட்டர் கலரில் வரைகிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோவை தமிழ் விளக்கத்தோட முழுமையாகவே பார்க்கலாம். இந்த இமேஜில் உள்ள படத்தை தான் நம்ம வாட்டர் கலரில் வரைய போகிறோம். இதை வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் இதை உற்று கவனிங்க. இதில் என்னென்ன கலர் இருக்குது, எந்தெந்த கலர் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் டோட்டலாகவே வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நம்ம இதுக்கான கலரை கலந்து வச்சுக்கிட்டு நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம பார்த்த இமேஜை ஒரு வாட்டர் கலர் போர்டில் அவுட்லைனாக நம்ம ட்ராயிங் பண்ணிக்கலாம். கிளியரான ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் கலர் எந்தெந்த கலர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டோனாக இந்த டோனை நம்ம அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் கேம்பேஜ் எல்லோ அதோட ஆரஞ்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது ரெட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டோனாகவே நம்ம எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கிறோம். நம்ம எப்போவுமே வாட்டர் கலர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டோன் பண்ணும்போது என்னென்ன கலர்லாம் இருக்கோ எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த மாதுளையில் லைட் வந்து டைரெக்டாகவே நல்லாவே படுது, லைட்டிங்கும் பிரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம லைட்டிங்க்கான கலர் பேப்பர் ஒயிட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லைட் டோனை ஃபஸ்ட்டு டோனை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு வரோம். இப்போது இந்த மாதுளையில் நம்மளுக்கு லைட்டு அதிகம் விழுகலை அப்படிங்கிறதுனாலேயே டார்க் கலரான கொஞ்சம் கிரிம்சன் ரெட் கலந்த கலரை டார்க்காக மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு டோனாகவே அப்ளை பண்ணிடுறோம். இந்த ஃபஸ்ட்டு டோன் அப்ளை பண்ணும்போது அதில் மேலே இருக்கிற லீஃபுக்கான கிரீன் கலரை நம்ம கரெக்டாக கட் பண்ணிவிட்டு மாதுளம்பழம் எங்கே இருக்கோ அதுக்கான கலரை மட்டுமே நம்ம கரெக்டாக இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு மாதுளையில் கலர் வச்சுக்கிட்டு வரலாம். இப்போது நம்ம இரண்டாவது டோனாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டார்க் கலரை எடுத்துக்கிட்டு அதில் தெரிகிற லைட்டிங்கை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடத்துல செகண்ட் டோனாக ஒரு கிரிம்சன் கலந்த ரெட்டை டார்க் டோனாக ரெண்டாவது டோன் அப்ளை பண்ணுறோம். இப்போது இந்த செகண்ட் டோன் கட் பண்ணும்போதும் கரெக்டாக லைட்டிங்கை விட்டுட்டு மற்றதுக்கு நம்ம கட் பண்ணுறோம். அதே சமயம் கலரும் ஒரே கலர் வைக்காமல் அங்கே ரெட்டும் இருக்குது, கிரிம்சன் இருக்குது, ப்ளஸ் ஆரஞ்சு கலரும் இருக்குது. இது எல்லாமே அங்கங்கே எங்கே தெரியுதோ அதே போல் நம்ம அந்தந்த இடத்துல கரெக்டாக மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அது ஸ்ப்ரெட் ஆகி கரெக்டாக நம்ம இமேஜில் நிற்கிற மாதிரியே கலர் வந்துடும். இப்போது இந்த மாதுளையில் நம்மளுக்கு டைரெக்டான லைட் பட்டாலுமே இமேஜில் நம்மளுக்கு பேப்பர் ஒயிட் தெரியுது. ஆனால் நம்ம வரைகிற வாட்டர் கலர் படத்தில் பேப்பர் ஒயிட் எங்கேயுமே விடலை. அதுக்கு பதிலாக தான் அந்த லைட்டாக எல்லோ தண்ணி கலந்து அதிகமாக வச்சுருக்கிறோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு டோனாக வைக்கிறதுனால அது நம்மளுக்கு பேப்பர் ஒயிட்டு போல் ஒரு ஃபீலை கொடுத்துரும். இப்போது அந்த லைட்டிங்கை கட் பண்ணி விட்டுட்டு மற்ற இடத்துல நம்ம அடுத்தடுத்த டோன்களை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம். இப்போது இந்த மாதுளை இமேஜில் பார்க்குறது போல் என்னென்ன கலர்லாம் இருக்கோ அந்த கலர் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாகவும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம்.
தேவைக்கேற்ற போல் அந்த கலரை எடுத்து டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் அப்ளை பண்ணுற போர்டில் அது ஸ்ப்ரெட் ஆகி மிக்ஸ் ஆகிடும். அப்படி இல்லை நான் கலந்தே வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அப்போதைக்கு ஸ்பீடாக கலக்கணும். அப்போ தான் நம்ம தனித்தனியான கலர்லேருந்து கலந்து வைக்க முடியும். நிறைய பேர் நம்ம என்ன ப்ரஷ் ஹேண்ட்லிங் தவறாக பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரஷ்ஷை பேலட்லேருந்து எடுத்துக்கிட்டு பேப்பரில் போர்டில் இருக்கிற மாதிரி தேய்க்குவோம். அப்படி தேய்க்கும்போது பேப்பரும் தேஞ்சு உறிஞ்சிக்கிட்டு வந்துடும். ஆனால் அந்த மாதிரி நம்ம ப்ரஷ் டோல் அப்ளை பண்ணக்கூடாது. ஆயில் கலர் அல்லது கேன்வாஸில் அக்ரிலிக் பண்ணுறோம் அப்படின்னா அதை ரஃப்ரஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நல்லா தேய்ச்சி தான் அப்ளை பண்ணுவோம். ஏன்னா அது கேன்வாஸில் சின்ன சின்ன அந்த ஹோலில் படணுங்கிறதுனால. ஆனால் வாட்டர் கலரை பொறுத்தளவு இந்த ப்ரஷ் ரொம்ப மென்மையானது. வாட்டர் கலரு ரொம்ப மென்மையானது தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் தேய்க்கவே கூடாது. ப்ரஷ்ஷை எடுத்து அப்படி மயிலிறகில் அப்படியே அப்ளை பண்ணுறது போல், தடவுறது போல் நம்ம அப்ளை பண்ணணும். அப்போ தான் வாட்ரு வந்து அதில் பதியும். ப்ரஷ்ஷை போட்டு தேய்க்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வாட்டர் கலரில் பண்ணக்கூடாது. இப்போது நம்ம அங்கங்கே தெரிகிற லைட்டை கட் பண்ணிவிட்டு ஒரு டார்க் வச்சுட்டோம். அந்த டார்க்கு காயறதுக்குள்ளே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க் தேவை அப்படின்னா நீங்கள் அது மேலேயே டார்க் எடுத்து அப்ளை பண்ணிக்கிட்டிங்கன்னா அது தானாகவே ஸ்ப்ரெட் ஆகிரும் அந்த ஈரத்தோடையே. இப்போது இந்த பகுதிக்கான லைட்டிங்கை மட்டும் நான் கரெக்டாக கட் பண்ணி விட்டுறேன். இப்படி கட் பண்ணுறதுங்கிறது வந்து ஷார்ப்பாக நம்மளுக்கு உடனே வராது. வரலைங்கிறதுனால யாரும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ப்ரஷ்ஷோட ஹேண்ட்லிங்காக பயிற்சி எடுத்துக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு செடியோ அல்லது நிறையா குரூப்பாக இருக்கிற லீஃபையோ எடுத்துக்கோங்க. அதை பார்த்து அந்த லீஃபை வரையாமல் அந்த லீஃபில் உள்ள கேப்பெல்லாம் பென்சிலில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறமா அந்த கேப்பில் உங்களுக்கு கிடச்ச அந்த ஷேப்ஸ் கிடச்சிருச்சு. அதில் ப்ரஷ்ஷை வச்சு ஃபில் பண்ணிக்கிட்டு பயிற்சியை எடுங்க. இப்படி நீங்கள் கட் பண்ணுற பயிற்சியை நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பென்சில் எடுத்து வச்சுக்கிட்டு வாட்டருக்கு மைண்ட் ஷீட்டு ஏதோ ஒரு ஷீட்டில் வாட்டர் கலர் போர்டில் பென்சிலை ரஃப்பாக ஃபுல்லாக கிறுக்கிடுங்க. கிராஸ் எப்படி வேணாலும் போட்டு கிறுக்கிக்கலாம். கிறுக்கினதுக்கப்புறமா அந்த ஜாயின் பண்ண ஒவ்வொரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். அந்த ஷேப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பென்சிலோட கோடை தொடாமல் ஒரு நூல் அளவுக்கு கேப் விட்டுட்டு கலர் ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரஷ்ஷுக்கான ஹேண்ட்லிங்கும் ப்ளஸ் கட் பண்ணுறதுக்கான பயிற்சியும் ரொம்ப எளிமையாக கிடச்சிரும். இப்போது நம்மளுக்கு இந்த மாதுளையில் கரெக்டாக அந்த டார்க் கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, ப்ளஸ் ஆரஞ்சும் இருக்குது. இந்த மாதிரி மிக்சிங்கில் எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி நம்ம வைக்கணும். அப்படின்னா லைட்லேருந்து டார்க்குக்கு போகிற மாதிரி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக டோன் ஏற்றிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லோ பேஸ்லேருந்து ஏற்றிக்கிட்டு தான் போகிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நான் லைட்லேருந்து டார்க்குக்கு போவேன், லைட் கலர் தெரியும். ஒருவேளை நான் டார்க் வச்சிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல என்னால் லைட் கலர் அப்ளை பண்ண முடியாது, லைட் கலர் தெரியாமல் போயிடும். அதனால் ஃபஸ்ட்லேருந்தே நான் லைட் கலர்லேருந்தே டார்க் ஏற்றிக்கிட்டு போகிறேன். அப்படின்னா இல்லை எனக்கு லைட் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்த விட்டுட்டு நான் டார்க் கலர் தேவையான இடங்களை மட்டும் ஃபில் பண்ணுவேன். அப்போது எனக்கு நம்ம வைக்கிற படம் கலர்ஃபுல்லாகவும் லைட் நல்லா தெரிகிற மாதிரியும் இருக்கும். இப்போது இந்த மாதுளைக்கான கலர் வச்சு முடிச்சிருக்கோம். அடுத்து இந்த லீஃபுக்கான கலர்ஸ் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இப்போ லீஃபில் லைட் எல்லோ க்ரீன்லேருந்து டார்க் ப்ளூ க்ரீன் வரைக்குமே நம்மளுக்கு இந்த க்ரீன் ஷேடு லீஃபில் இருக்குது. அந்த கலரை நீங்கள் தனித்தனியாக அதே போல் கலந்து வச்சுக்கிட்டாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா
ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே எடுத்து கலக்கிறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேலட்டில். அதுக்கப்புறமா எடுத்து நம்ம போர்டில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்கிறதுனால நான் எங்கெங்கெல்லாம் டார்க் க்ரீன் தெரியுது, எங்கெங்கெல்லாம் லைட் க்ரீன் தெரியுது அப்படிங்கிற கலரை மட்டுமே ஃபஸ்ட்டு பார்க்குறேன். நான் டீட்டெயிலுக்குள்ளே போகலை. அங்கே தெரிகிற லைட்டு டார்க்கு போன்ற கலரை மட்டும் நான் தெரிகிற இடத்துல அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு வரேன். ஒவ்வொரு லீஃபாக நான் டீட்டெயில் பண்ணிக்கிட்டு போகணும் அப்படின்னா எனக்கு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம டோட்டலாகவே கலரை அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டீட்டெயில் பிரிக்கிறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஒன்று ஒன்றா தான் பிரிச்சுக்கிட்டு போகணும் அப்படின்னா நம்மளுக்கு அது எடுத்துக்கிற நேரம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ இந்த க்ரீனை பொறுத்தளவு நம்ம என்ன பண்ணலான்னா எங்கெங்கெல்லாம் லைட்டு தெரியுது, எங்கெங்கெல்லாம் டார்க் தெரியுதுங்கிறத போல் நம்ம டைரெக்டாக எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு வரவும் முடியும். இதே போல் நம்ம மாதுளைக்கும் அப்ளை பண்ணியிருக்கவும் முடியும். ஆனால் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற மிக்சிங் கரெக்டாக பண்ணியிருக்குமா அப்படிங்கிறது தெரியாது கலரில் ஃபஸ்ட்டு டோனில். அதனால தான் நம்ம லைட்லேருந்து அதுக்கு டார்க்கு போனோம். ஆனால் இதை நம்ம பிரித்து மட்டுமே தான் விட போகிறோம், லைட்டு டார்க்கு அப்படிங்கிறது போல். அதனால் நம்ம தெரிகிற லைட்டு டார்க் க்ரீனை மட்டும் அங்கங்கே அப்ளை பண்ணி கட் பண்ணி விட்டுருவோம். இது பேக்ரவுண்டுக்கு. இப்போது நம்ம சப்ஜெக்டை எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அதே போல் தான் பேக்ரவுண்டையும் இம்பார்ட்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சப்ஜெக்டை மட்டும் நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒர்க் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டை ஏனோ தானோன்னு முடித்தோம் அப்படின்னா அது இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாது. அதனால் நம்ம பேக்ரவுண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் வரையணும். இப்போ பேக்ரவுண்டில் எனக்கு தெரிகிற கலர்ஸாக மட்டுமே வச்சு ஃபுல்லாகவே அடைச்சி அப்ளை பண்ணிடுறேன். இப்போ அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதில் தெரிகிற லீஃபுக்கு உள்ளுக்குள்ளே அந்த நம்ம பேக்ரவுண்டு வைக்கிறேன். அது காயிறதுக்குள்ளே கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அடுத்தடுத்த டார்க் டோனை கலந்து அதில் க்ரீன் இருக்கிற மாதிரி லீஃபுக்கு ஏற்ற மாதிரியான ஸ்ட்ரோக்கை வச்சு நான் அப்ளை பண்ணி விட்டுறேன். இது என்னாகும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பிளராக ஆனால் நிறையா லீஃப் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதுலேயும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிற லீஃபை மட்டும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரண்ட்டில் இருக்கிற லீஃப் எல்லாமே நம்மளுக்கு லைட் டோனில் தான் தெரியுது. பேக்ரவுண்டில் இருக்கிற லீஃப் எல்லாமே நம்மளுக்கு ஒரு டார்க் டோனில் தெரியுது. அதனால் டார்க் டோனை பின்னாடி வச்சு கட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ள லைட் டோன் எனக்கு எம்போஸ் ஆகிடும். சப்ஜெக்ட் லைட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டு டார்க்காக தான் வைக்கணும். அதே சமயம் பேக்ரவுண்டு ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்டை டார்க் ஆக்கிடணும். இப்போது நம்ம ஃப்ரண்ட்டில் உள்ள லீஃபுக்கும் டீட்டெயில் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏற்கனவே நம்ம வச்ச ஃபஸ்ட்டு டோன்லேருந்து அதுக்கு அடுத்ததாக உள்ள ஒரு டார்க் டோனை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த லீஃப் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் ப்ரஷ் ஸ்ட்ரோக்லேயே அப்ளை பண்ணிடுறேன். இப்போது எனக்கு இந்த லீஃப் எல்லாமே ஸ்ட்ரோக்கில் தான் இருக்க போகுது. ஏற்கனவே நம்ம இந்த மாதுளம் பண்ணது ஸ்ட்ரோக்கில் பண்ணலை, ரொம்ப மெர்ஜில் தான் பண்ணணும். ஆனால் ஸ்ட்ரோக்கில் நம்ம வச்சாலுமே அது நம்மளுக்கு ஃபீல் வேறையாக கொடுக்கும். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். டீட்டெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணி கொடுக்குறது இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்கில் உள்ளது தான்.
இப்போது லீஃபுக்கான செகண்ட் டோன் நான் அப்ளை பண்ணும்போது ஏற்கனவே வச்ச கலரோட ஒரு டார்க் கலந்து மிக்ஸ் பண்ணி தான் லைட்டை கட் பண்ணிவிட்டு அடுத்த டோனான டார்க்லேருந்து நான் அப்ளை பண்ணிட்டு வரேன். இப்போது செகண்ட் டோன் வைக்கிறேன். இப்போது இந்த செகண்ட் டோன் காஞ்சதுக்கப்புறமா தேர்ட் டோனாக இதை விட ஒரு டார்க் எடுத்து வச்சுக்கிட்டு அடுத்த ஏரியாவை டார்க்கை நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போது மூணாவது டோனாக இந்த டார்க் டோன் இங்கே லீஃபில் நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே அப்ளை பண்ணுற இடம் நான் லீஃபை நல்லா எம்போஸாக பிரிச்சே காட்டிடுவேன். இப்போது இந்த டார்க் வைக்கிறதுனால எனக்கு அந்த மாதுளம்பழமும் முன்னாடி வருது. நம்ம எப்போவுமே சப்ஜெக்டில் ஃப்ரண்ட்டில் உள்ளதை முன்னாடி காட்டணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதுக்கு அடியில் உள்ள பொருளில் டார்க் அப்ளை பண்ணிடுவோம். அதே தான் எங்கேயும் நம்ம அப்ளை பண்ணுறோம். மாதுளம்பழம் எனக்கு ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற லீஃபை நான் டார்க் பண்ணணும். அந்த மாதிரி தான் இப்போ டார்க் பண்ணி நான் கரெக்டாக கட் பண்ணி விட்டுறேன். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் உள்ள லீஃபும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு எது ஃப்ரண்ட்டு எது பேக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பேக்கில் உள்ள லீஃபை ஒரு டோன் வச்சு பின்னுக்கு தள்ளிடலாம். இப்போது நம்ம லீஃபுக்கான சின்ன சின்ன டீட்டெயிலும் பண்ணியாச்சு. இப்போ அந்த லீஃபுக்கான ஃபோர்த் டோனாக அதுக்கான ஒரு டார்க், அதோட ஷேடோ விழுற பகுதியை டார்க், அந்த டார்க்கை மட்டும் நான் கரெக்டாக வச்சு கட் பண்ணி விட்டுடுறேன். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபோர்த்து டோனாக அந்த டார்க் டோன் க்ரீன்லேருந்து ரொம்ப டார்க் எடுத்து வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த லீஃபுக்கான பகுதியை மட்டும் எது முன்ன எது பின்ன எந்த லீஃப் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தனித்தனியாக பிரித்து காட்டுறதுக்கு இப்போது நான் ஃபோர்த்து டோனான இந்த டார்க் டோன் எடுத்து அப்ளை பண்ணிடுறேன். இதில் சப்ஜெக்டில் உள்ள லீஃபில் மட்டும் நம்ம டீட்டெயிலாக பிரித்து விட்டால் மட்டும் போதும். பேக்ரவுண்டில் உள்ளதுக்கு நம்ம அதிகபட்சம் பிரிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் உள்ளது இந்த பழத்தோட சேர்ந்த லீஃப் தான். பேக்ரவுண்டில் லாஸ்ட்டில் உள்ளதில் நம்ம பிரித்தோம் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்துடும். அப்போது நம்ம வாட்டர் கலரை பொறுத்தளவு ஃப்ரண்ட்டில் உள்ளதளவு மட்டுமே நம்ம டீட்டெயிலாக ஒர்க் பண்ணால் போதும். பேக்கில் உள்ளதுக்கு நம்ம பிளராக மெர்ஜராக தெரிகிற மாதிரி வச்சா போதும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் உள்ளது நம்மளுக்கு எம்போஸாக முன்னாடி தெரியும், பிளரில் உள்ளது ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும். இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள லீஃப் தெரியணும் அப்படின்னா எனக்கு அதை விடவும் பின்னாடி ஒரு டார்க் இருக்கணும். அந்த டார்க்குக்கான லீஃப் தான் இப்போ நான் டார்க்கை ஃபிக்ஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் உள்ள லீஃபை கட் பண்ணிவிட்டு அந்த லைட் கலருக்கு கட் பண்ணிவிட்டு பின்னாடி உள்ள லீஃபை டார்க் பண்ணிடுறேன். இப்போது நம்மளுக்கு சப்ஜெக்டிவான இடம் மட்டும் ஷார்ப்பாக இருக்குது. பேக்ரவுண்டு போக போக நம்மளுக்கு பிளராக போயிடுது. ஆனால் இமேஜில் நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் ஷார்ப்பாகவே இருக்குது. ஆனால் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு சப்ஜெக்ட் எதுவோ நம்ம எதை காட்ட நினைக்கிறோம் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதுமானது. இப்போது இந்த மாதுளையில் க்ரீன்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறம் மாதுளையில் எனக்கு டார்க் பத்தலை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப லைட் கலராகவே தான் இருக்குது. அதனால் டார்க் எங்கே தேவையோ எல்லா இடத்துலையும் அதுக்கான டார்க்கை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான இடங்களில் நான் டார்க் அப்ளை பண்ணிடுறேன். இப்போது எனக்கு தேவையான கலர் அந்த மாதுளையில் கிடச்சிருச்சு. இப்போது கலர் வச்சு முடித்ததுக்கப்புறமா இதுக்கான டெக்ஸ்சர் பகுதிக்கு ப்ரஷ்ஷை நல்லா ரொம்ப அதிகமாக தண்ணி எடுக்காமல் கொஞ்சம் ரஃப்பாகவே எடுத்து வச்சுக்கிட்டு ப்ரஷ்ஷோட அந்த ஹேரை கொஞ்சம் விரிஞ்ச நிலையில் வச்சுட்டு அதுக்கான லைட் கோடு தெரிகிற மாதிரி டெக்ஸ்சருக்காக நான் இப்படி அப்ளை பண்ணுறேன்.
இப்போது எனக்கு அந்த மாதுளையோட டெக்ஸ்சரும் எனக்கு கிடைக்கிற ஃபீல் இருக்குது. இப்போ படம் முடிவில் ஓவராலாக நம்ம எங்கெங்கே என்னென்ன டார்க் வைக்காமல் இருந்திருக்கோம், எங்கெங்கே லைட்டு விடாமல் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு லைட்டு விடலை அப்படின்னா நம்ம திரும்ப லைட்டு விட முடியாது. ஆனால் டார்க் எங்கே தேவையோ அந்த இடத்துல நம்மளால் டார்க்கை ஏற்றிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இதை ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். மீண்டும் நம்ம இன்னொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.